ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம். நம்ம மாடி தோட்டத்தில் பூச்செடிகள், பழச்செடிகள், காய்கறி செடிகள் மாதிரியான வித்தியாசமான ரகமான செடிகளை வளர்த்துக்கிட்டு வரோம். அதில் ஒரு சில செடிகள் நிரந்தரமான செடிகள், ஒரு சில செடிகள் சீசனுக்கு மட்டும் இருந்துட்டு காய்கள் கொடுத்துட்டு காஞ்சி போகும். பூச்செடிகளில் கூட அந்த மாதிரி இருக்குது. நிரந்தரமான செடிகள்லாம் என்னென்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி செம்பருத்தி, ஜாதி மல்லி, அப்புறமா பழ மரங்களில் மாமரம், சப்போட்டா மரம், கொய்யா மரம் இதெல்லாம் மாடி தோட்டத்தில் வச்சு வளர்ப்போம் பார்த்தீங்களா, அதுதான் நிரந்தரமான செடிகள். அதை ஒரு தடவை நம்ம நடவு பண்ணிட்டோம்னா அதே தொட்டியில் சில வருஷங்களுக்கு இருக்கும். ரூட் பாண்ட் ஆகி தேவைப்பட்டால் மட்டும் அதை நம்ம ரீபாட் பண்ணுவோம். மற்றபடி அதே தொட்டியில் வச்சு நம்ம வளர்த்துக்கலாம். இந்த நிரந்தரமான செடி, ரோஜா செடியும் நிரந்தரமான செடி தான். இந்த ரோஜா செடியும் ஒரு தடவை நடவு பண்ணிட்டோம்னா அது நல்ல வளர்ச்சியோட பூக்களோடு இருந்ததுன்னா குறைஞ்சது 3-4 வருஷம் அதே தொட்டியில் வச்சுக்கலாம். அந்த செடி பூக்காமல் அதை வளர்ச்சியில் ஏதாவது ஸ்லோவாக இருந்ததுன்னா அப்படிப்பட்ட காரணங்களுக்காக அந்த ரோஜா செடியை சீக்கிரமாக கூட நம்ம ரீபாட் பண்ண வேண்டியது வரும். இப்போ அந்த மாதிரி ரீபாட் பண்ணுற ஒரு ரோஜா செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம கார்டனில் தற்சமயம் 3 பன்னீர் பட்டன் ரோஸ் 18x18 க்ரோ பேக்கில் வச்சு வளர்க்குறோம். நம்ம பார்க்குற இந்த பன்னீர் பட்டன் ரோஸை கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு முன்னாடி ரீபாட் பண்ணி வீடியோ கொடுத்துருந்தோம். இப்போ பாருங்கள், இந்த ரீபாட் பண்ண செடி எவ்வளோ ஆரோக்கியமாக துளிர்களோடு இருக்குன்னு. அடியில் பாருங்கள், அடியிலேருந்து பேசல் சூட்டு கூட நல்லா வர ஆரம்பிக்குது பாருங்கள். 2 கிளை நல்லா வருது பாருங்கள். இதுதான் பேசல் சூட்டு. இந்த மாதிரி கிளைகள்லாம் வந்ததுன்னா இந்த செடி ரொம்ப ஆரோக்கியமாக நல்லா இருக்குன்னு அர்த்தம். இந்த செடிக்கு நல்ல வேர் பரவுதுன்னு அர்த்தம். இப்போது இந்த செடியை ரீபாட் பண்ணி ஒரு வாரத்தில் நம்ம கார்டனில் இருக்கிற இன்னொரு பெரிய பன்னீர் ரோஜா செடியை கூட நான் ரீபாட் பண்ணேன். இப்போ பார்க்கலாம், இந்த செடி தான் அது. அந்த செடியை ரீபாட் பண்ணி கரெக்டாக ஒரு வாரத்தில் இந்த செடியை நான் என்ன காரணத்துக்காக ரீபாட் பண்ணேன்னு இப்போ நான் சொல்கிறேன். ஒரு கட்டிடத்துக்கு அஸ்திபாரம் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி ஒரு செடி நல்லா வளரணுன்னா நம்ம தயாரிக்கிற மண்கலவை ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம பார்க்குற இந்த பன்னீர் பட்டன் ரோஸ் கரெக்டாக போன அக்டோபர் மாதம் நம்ம நடவு பண்ணோம். ஒரு சின்ன செடியாக தான் நடவு பண்ணோம். இதே 18x18 க்ரோ பேக்கில் தான் நடவு பண்ணோம். இந்த செடியை நடவு பண்ணதோட வீடியோ லிங்க்கை நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். அதை பார்த்தா இந்த மண்கலவையை பற்றி உங்களுக்கு நல்ல புரிதல் ஏற்படும். நான் எல்லா வீடியோக்கள்லையுமே அடிக்கடி சொல்கிற மாதிரி நம்ம மண்கலவை தயாரிக்கும் போது நம்ம தேர்ந்தெடுக்கிற மண் பசைத்தன்மை இல்லாத ஒரு மண்ணான்னு பார்த்துக்கிடணும். மண்ணில் பல வகைகள் இருக்குது. ஒரு சில மண் வலுவழுப்பு தன்மையோட, களிமண் தன்மையோடு இருக்கும். அந்த மாதிரி மண்ணை நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடாது. நம்ம தேர்ந்தெடுக்கிற மண் பசைத்தன்மை இல்லாத, தண்ணி தேங்காத மண்ணாக இருக்கணும். செம்மண்ணில் 2 வகை இருக்குது. அது இன்னும் கூட நிறைய பேருக்கு தெரியல. ஒன்று வலுவழுப்பான செம்மண், இன்னொன்று நல்ல உதிரித்தன்மையான ஒரு நல்ல செம்மண். நர்சரிகளில் பெரும்பாலும் அந்த வலுவழுப்பான செம்மண்ணை தான் நிறைய விலைக்கு விற்கிறாங்க. செம்மண்ணில் நல்ல செடி வளருங்கிற ஆசையில் நர்சரியில் அதிக பணம் கொடுத்து அந்த வலுவழுப்பான செம்மண்ணை வாங்கிட்டு வந்து தான் இப்போவும் ஆசையோட செடி வளர்க்க ஆரம்பிக்கிறோம். உங்கள் ஏரியாவில் உள்ள தோட்டத்து மண்ணை எடுத்தே நல்லா செடி வளர்க்கலாம். எல்லா வகை மண்ணுலேயுமே செடி நல்லா வளரும். ஆனால் மண்ணில் பசைத்தன்மை இருந்தால் மட்டும் செடி நல்லா வளராது. காரணம் என்னென்னா, அந்த மண்ணில் வேர் போகாது. அந்த மண் அதிகப்படியான தண்ணியை தேக்கி வச்சுருக்கோம். வேரும் சீக்கிரம் அழுகி போகும். ஒருவேளை நமக்கு பசைத்தன்மையான மண் தான் கிடைக்குது, அதில் தான் செடி வளர்த்து ஆகணும்னா அந்த மண்ணுக்கு சம பங்கு நம்ம ஆற்று மண் கலந்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ஆற்று மண் கிடைக்கலன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் நைஸ் எம்சாண்ட் கலந்துக்கலாம். இப்போது 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த பன்னீர் பட்டன் ரோஸை எப்படி ரீபாட் பண்ணுங்கிறத பற்றி பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி எனக்கு நர்சரிகளில் பிசுபிசுப்பான செம்மண் தான் கிடச்சிது. இந்த செடியை ரீபாட் பண்ணுறதுக்கு அதுதான் காரணம். காரணம் என்னென்னா, அந்த மாதிரி பிசுபிசுப்பான செம்மண்ணில் செடி வளர்க்கும் போது ஆரம்பத்தில் செடிக்கு கொஞ்சம் வளர்ச்சி நல்லா தான் இருக்கும். ஒரு ஸ்டேஜ் போனப்புறம் செடிக்கு வளர்ச்சியே இருக்காது. கட் பண்ணி விட்டால் கூட வேகமாக துளிர்கள் வராது. செடி மந்தமாக நின்றுக்கிட்டே இருக்கும். அந்த காரணத்துக்காக தான் இந்த செடியை நம்ம ரீபாட் பண்ணோம். இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி அப்படியே நம்ம பேக்கில் போகிறோம். இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி உள்ள கார்டனுக்கு வந்துட்டோம். செடிகள் கூடவே ரொம்ப நாள் பழகுறதுனால அந்த செடியோட தன்மை எல்லாத்தையுமே நம்மளால் புரிஞ்சுக்கிட முடியுது. செடிக்கு ஒரு பிரச்சனைன்னா நமக்கு உடனே தெரிஞ்சிடும். இப்போ நம்ம பார்க்குறது, நான் முதல்ல காமிச்ச பன்னீர் ரோஜா செடி. இந்த ரோஜா செடியை ரீபாட் பண்ணி 1 வாரம் தான் ஆகுது. அதனால தான் இந்த கிளைகள்லாம் காஞ்சி போயிருக்கு. இந்த காஞ்ச கிளைகள் எல்லாமே இலைகளை உதிர்த்திட்டு புதுசாக தான் துளிர்க்குது. துளிர்த்து ஒரு ஸ்டேஜில் இப்போ அந்த செடி எவ்வளோ நல்லா இருக்குன்னு நீங்களே முதல்ல பார்த்தீங்க. ரீபாட் பண்ணுற செடிகள் பெரும்பாலும் அந்த பழைய இலைகளை எல்லாத்தையுமே உதிர்த்துட்டு புதுசாக தான் துளிர் எடுக்கும். பக்கத்தில் இருக்கிற தொட்டியில் தான் இந்த ரோஜா செடி முதல்ல இருந்தது. அதுலேருந்து எடுத்து தான் இந்த இடத்துல நம்ம நடவு பண்ணோம். இப்போ நம்ம பார்க்குறது தான் இப்போ நம்ம ரீபாட் பண்ண போகிற செடி. இந்த செடி கொஞ்சம் மந்தத்தன்மையோடு தான் இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. ஆனாலும் பேசல் சூட்டெல்லாம் இருக்குது பாருங்கள்.
இந்த செடியை கட் பண்ணி விட்டால் துளிர்கள் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் வந்தது. இதுக்கு முன்னாடி நம்ம கார்டனில் நான் பன்னீர் ரோஜா செடி, பன்னீர் பட்டன் ரோஸ் செடி எல்லாம் நல்லா மரம் போல் வளர்த்துருக்கேன். அந்த செடிகள்லாம் வந்து கட் பண்ணி விட்டோம்னா வேகமாக துளிர் வரும். கட் பண்ணி விட்டு 1.5 மாதத்துல நல்ல கொத்து கொத்தாக பூக்கும். நம்ம அந்த மாதிரி வளர்த்து பழகுனதுனால இந்த செடியை என்னால் புரிஞ்சுக்கிட முடிஞ்சுது. இந்த செடிக்கு நல்ல சத்தான உரங்கள் கொடுத்தா கூட துளிர் வேகமாக வர்றதில்ல. அதனால் எனக்கு புரிஞ்சிருச்சு இந்த மண்கலவையில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு. ஆரம்பத்தில் இந்த செடியை நடவு பண்ணும்போது எனக்கு அந்த வலுவழுப்பான செம்மண்ணில் எவ்வளவு எம்சாண்ட் கலக்கணுங்கிற அளவு தெரியாது. அந்த மண் வலுவழுப்பான தன்மையோடு இருந்ததுனால தான் இந்த செடி ஆரம்பத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியோடு இருந்துட்டு அதுக்கப்புறம் மந்தமாயிற்று. இப்படி வளர்ச்சி இல்லாமல் மந்தமாக செடி இருந்ததுன்னா அந்த செடிக்கு வேர் பரவலன்னு அர்த்தம். இந்த குரோ பேக்கில் செடியை சுற்றி இருக்கிற மண்ணை கொஞ்சம் கொஞ்சமாக தோண்டி வெளியே எடுத்துட்டோம். தொட்டியில் செடிகள் இருந்ததுன்னா கூட நீங்கள் இதே முறையை பின்பற்றுங்க. மண்ணை கொஞ்சம் வெளியே எடுத்துட்டு செடியை தூக்கும்போது செடி ஈஸியாக வெளியே வந்துடும். நான் சொன்ன மாதிரி இந்த செடிக்கு வேறே அவ்வளவா இல்லை பாருங்க. ஆரம்பத்தில் இந்த செடிக்கு வளர்ச்சி நல்லா இருந்தது. அப்போ வந்த கிளைகள் தான் இந்த மாதிரி ஆரோக்கியமான கிளைகளாக இருக்குது. அப்புறமா ஒரு ஸ்டேஜில் மண் இந்த மாதிரி வலுவழுப்பு தன்மையோடு இருந்ததுனால செடிக்கு வேர் எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. அதாவது செயலிழந்து கரைஞ்சி போச்சு. வேறே இல்லை பாருங்க. இதுக்கு முன்னாடி நான் நிறைய பன்னீர் ரோஜா செடிகளை ரீபார்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கெல்லாம் 1.5 அடி நீளத்துக்கு கூட வேர் இருந்திருக்கு. இந்த மண்கலவை வலுவழுப்பு தன்மையோட களிமண் மாதிரி இருக்கிறதால தான் இந்த செடிக்கு வேறே இல்லாமல் ஆயிருக்கு. இப்போ இந்த மண்கலவையோட கலக்கிறதுக்கு நான் நைஸ் எம்சாண்டும் ஓரளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். குரோ பேக்கில் உள்ள மண்கலவை எல்லாத்தையுமே நான் வெளியே எடுத்துட்டேன். அந்த மண்கலவையை சம அளவாக நான் பிரிச்சிருக்கேன். ஒரு பகுதி மண்கலவையில் மட்டும் நைஸ் எம்சாண்ட் கலந்து நம்ம மண்கலவை தயாரித்து நிரப்ப போகிறோம். இந்த மண்கலவையை பார்க்குறதுக்கே தெரியுது பாருங்க, களிமண் தன்மையோடு இருக்குது. இந்த பாதி மண்கலவையை மறுபடியும் நைஸ் எம்சாண்ட் கலந்து வேற செடி நடவு பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கலாம். எப்போவுமே குரோ பேக் பயன்படுத்துகிறதா இருந்தால் கூட அந்த குரோ பேக்குக்கு அடியில் நீங்கள் பெரிய பெரிய ஹோல்ஸ் போட்டுக்கிடுங்க, நிறைய எண்ணிக்கையில். இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு பயன்படுத்தும் போது நம்ம ஊற்றுற தண்ணி அந்த ஹோல்ஸ் வெளியேறிடும். நம்ம ஊற்றுற தண்ணி எந்த அளவுக்கு வெளியேறுதோ அந்த அளவுக்கு செடி ஆரோக்கியமாக செழிப்பாக வளரும். இப்போ இந்த அளவுக்கு நம்ம எம்சாண்ட் எடுத்து வச்சுருக்கோம். இந்த எம்சாண்டை அந்த பாதி அளவு மண்கலவையில் நம்ம கலந்து நிரப்பிடலாம். இப்போ தயாரிக்கிற இந்த மண்கலவைக்கு புதுசாக உரங்கள்லாம் இதில் சேர்க்கலை. ஏற்கனவே நம்ம செடி வளரும் போது அதுக்கு உரங்கள்லாம் கொடுத்துக்கிட்டு வந்திருப்போம். அந்த உரங்களோட சத்துக்கள் இந்த மண்கலவையில் இருக்கும். இனிமேல் செடியை நடவு பண்ணி அந்த செடிக்கு துளிர் வந்தப்புறம் நம்ம புதுசாக உரங்கள்லாம் அப்புறமா கொடுத்துக்கலாம். மண்கலவை இந்த மாதிரி குரோ பேக்குக்கு முக்கால்வாசி நம்ம நிரப்பியிருக்கோம். மண்கலவை கொஞ்சம் கைனால் நல்லா அழுத்தி விடணும், டைட் பண்ணி விடணும். ஓவராக லூஸாக இருக்கக்கூடாது. நடுவில் இந்த மாதிரி குழி எடுத்துக்கலாம். செடியை ரொம்ப அடியில் கொண்டு நம்ம நடவு பண்ணக்கூடாது. ஓரளவு நம்ம மேலே தான் நடவு பண்ணணும். அதுக்கப்புறமா தண்ணி ஊற்ற செடி கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்காக கீழே இறங்கிரும். இப்போ இந்த மாதிரி பள்ளம் எடுத்துக்கிட்டோம். செடியை எடுத்து நடவு பண்ணிடலாம். செடி எப்போவுமே கொஞ்சம் நடுவில் நடவு பண்ணுற மாதிரி பார்த்துக்கிடணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அப்படியே மண்ணு கலையாமல் எடுத்து கொண்டு வச்சிடலாம். செடிக்கு சப்போர்ட்டுக்கு நடவு பண்ண அந்த பிவிசி பைப்பு கூட அப்படியே இருக்குது பாருங்க. செடிக்கு பேசில் சூட்டெல்லாம் நல்லாவே தான் இருக்குது. இந்த மாதிரி வச்சு மண்கலவையை தள்ளி விட்டு நடவு பண்ணிடலாம். மேல்கொண்டம் கொஞ்சம் மண்கலவை நிரப்பி செடியை வெற்றிகரமாக நம்ம நடவு பண்ணிட்டோம். இப்போ செடிக்கு 2 பேசில் சூட்டு ஆரம்பத்தில் இருந்தது பார்த்தீங்களா? இந்த நடவு பண்ணுற டைமுக்குள்ளே அந்த பேசில் சூட்டு வாடி அப்படியே தொங்குது பாருங்கள். 2 பேசில் சூட்டு இருக்குது, ரெண்டுமே வாடி தான் இருக்குது. இப்போ நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றிட்டு செடியோட வளர்ச்சி அப்புறமா பார்க்கலாம். எந்த செடி நடவு பண்ணாலும் நம்ம உடனடியாக தண்ணி ஊற்றணும். இப்போ நம்ம நடவு பண்ண ரோஜா செடியை 3ஆவது நாள் பார்க்குறோம். செடி வாடலை, நல்லாவே இருக்குது. இப்போ நம்ம பேசில் சூட்டை கூட பார்க்குறோம். பேசில் சூட்டு இந்த செடி நடவு பண்ணும்போது வாடி தொங்கி போய் இருந்தது. அதுவும் இப்போ நல்லா ஸ்ட்ரெயிட்டாக நல்லாவே இருக்குது பாருங்கள். இப்போ இந்த ரோஜா செடிக்கு மேலே உள்ள கிளைகளை கொஞ்சமாக கட் பண்ணி விட போகிறோம். அப்படி கட் பண்ணி விடும்போது புது துளிர்கள் நல்லா ஸ்ட்ராங்காக வேகமாக வரும். இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி விடுறோம். கட் பண்ணிட்டு பார்க்கலாம். செடியை ஓரளவுக்கு நல்லாவே கட் பண்ணிட்டோம் பாருங்கள். கிட்டத்தட்ட நல்ல மொட்டையாகவே கட் பண்ணியிருக்கோம். இனிமேல் இதோட வளர்ச்சியை பார்க்கலாம்.
மறுபடியும் 2 மாதம் கழித்து நம்ம கார்டனுக்கு வந்திருக்கோம். இப்போ நம்ம ரோஜா செடிகளை பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்குறது இந்த கிளைகள்லாம் வாடி போய் ஒரு ரோஜா செடியை காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த ரோஜா செடி தான் பார்க்குறோம். நல்லா பேசில் சூட்டோட எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம ரீபாட் பண்ண ரோஜா செடியை பார்க்குறோம். இந்த செடியும் இப்போ எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குது பாருங்கள். ரீபாட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த செடி ஒரு மந்தத்தன்மையோடு இருந்தது. உங்களுக்கே இந்த செடியை பார்க்குறதுக்கு இப்போ ஒரு வித்தியாசம் தெரியும். செடி பளிச்சுன்னு இருக்குது. இந்த கிளைகள்லாம் நல்ல ஆரோக்கியமாகவே வருது பாருங்கள். இந்த இலைகளை பார்த்தாலே தெரியுது. நல்ல ஒரு பளிச்சுன்னி ஒரு பச்சை பசேல்னு இருக்குது. இதை பார்க்குறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம இந்த செடியை ரீபாட் பண்ணும்போது பேசில் சூட்டு சின்னதாக இருந்தது பார்த்தீங்களா, அந்த பேசில் சூட்டுலாம் இந்த மாதிரி நல்லா நீளமாக வளர்ந்துருக்கு. நல்ல கிளைகளோடு இருக்குது பாருங்கள். இன்னொரு பேசில் சூட்டும் இங்கே இருக்குது பாருங்கள். இதுவும் அந்த பேசில் சூட்டு தான். நல்லாவே செடி மொத்தத்தில் இருக்குது. நம்ம ஆரம்பத்தில் இந்த வலுவழுப்பான மண்கலவை கூட நைசம் சாண்டு கலந்தோம் பார்த்தீங்களா, நைசம் சாண்டுக்கு கொஞ்சம் கூட வலுவழுப்பு தன்மை இருக்காது. நல்லா அந்த மண்ணும் பரபரன்னி நல்ல பெரிய பெரிய துகள்களாக இருக்கும். அப்படி ஒரு மண்ணை கலக்கும் போது இந்த பழைய மண்கலவையில் உள்ள பசைத்தன்மை பெயருது. பசைத்தன்மை பெய் நார்மலாக நல்ல மண்ணாக அது மாறுது, நல்ல மண்கலவையாக மாறுது. அப்படி ஒரு நல்ல மண்கலவையில் இந்த ரோஜா செடி நல்லா இனிமேல் வேர் பரவும். வேர் நல்லா பரவுறதுனால செடிக்கு இந்த கிளைகள்லாம் ஆரோக்கியமாக நல்லா புது துளிர்கள்லாம் வரும், நிறைய பூக்களும் வரும். அந்த பசைத்தன்மையான மண்கலவையில் வந்து வேர் பரவவே முடியாது. பசைத்தன்மையான மண்கலவையை எப்படி உங்களுக்கு விளக்குறதுன்னா, இந்த இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, புரு சன்ரைஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து பாலில் போட்டால் உடனடியாக எல்லாம் கரைஞ்சி அதில் எதுவுமே இருக்காது. தொட்டு பார்த்தா வலுவலுன்னு எதுவுமே, அந்த பரபரன்னு எதுவுமே இருக்காது. மொத்தமாக வலுவலுன்னு மாறிடும். இந்த வலுவழுப்பான மண்ணு கூட கிட்டத்தட்ட அந்த இன்ஸ்டன்ட் காஃபி தூள் மாதிரி தான். நல்ல பரபரப்பான மண்கலவைன்னா அது வந்து அந்த ஃபில்டர் காஃபி மாதிரி. ஃபில்டர் காஃபியை பார்த்தா தெரியும், நல்ல பரபரன்னு இருக்கும். நம்ம மண்கலவை வந்து ஃபில்டர் காஃபி மாதிரி தான் இருக்கணும். நம்ம கார்டனில் உள்ள எல்லா தொட்டிகளுக்குமே மண்கலவை தயாரிக்கும் போது எம்சாண்டை நான் ஓரளவு கலந்துருக்கேன். எம்சாண்டை கலக்கிறதுனால செடியோட வளர்ச்சி நல்லா தான் இருக்குது. நீங்கள் இது வரைக்கும் எம்சாண்டை கலக்கலைன்னா இனிமேல் உங்கள் மண்கலவைக்கு எம்சாண்டை தாராளமாக கலந்து செடிகளை வளருங்க. இப்போ எம்சாண்டை பார்க்குறதுக்கு சிமெண்ட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதனால் நிறைய பேர் அதை பயன்படுத்துறதுக்கு தயங்குறாங்க. இப்போ வந்து கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குது, ரோஜா வளர்கிறதுக்கு ஏற்றதாக இருக்குது. இனிமேல் வந்து இந்த ரோஜா செடி இன்னும் புது துளிர்கள் வேகமாக விட்டு சீக்கிரமாக மரம் போல் வளரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.